மிதுனம் ராசிக்காரங்க பிறவிலேயே நல்ல கம்யூனிகேட்டர். உங்க ஸ்ட்ரென்த் பேச்சு, எழுத்து, யோசனை, ஐடியா ஜெனரேஷன், மல்டிபிள் ஸ்கில்ஸ். ஒரே நேரத்துல 10 விஷயம் யோசிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல ஒரே விஷயத்துல செட்டில் ஆக முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இதுதான் மிதுனம் ராசியோட பிளெஸ்ஸிங் ப்ளஸ் கர்ஸ். நீங்க சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பீங்க, சீக்கிரம் கனெக்ட் ஆவீங்க, சீக்கிரம் போர் ஆகிவீங்க. இதனால தான் உங்க வாழ்க்கையில ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், மைண்ட் சேஞ்ச், டிசிஷன் சேஞ்ச் இது எல்லாம் நார்மல். இதுக்காக நீங்க உங்களை ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம். கன்ஃபியூஷன் காரணம் உங்க மைண்ட் ரொம்ப ஷார்ப்பு. ஒரு விஷயம் பண்ணும்போது அதோட 5 பாசிபிள் அவுட்கம்ஸை நீங்க ஆல்ரெடி இமேஜின் பண்ணிடுவீங்க. இது சரியா போகுமா? இன்னொரு ஆப்ஷன் பெட்டரா? இதை விட்டா ஃபியூச்சர்ல ரெக்ரெட் ஆகுமா? இந்த ஓவர் திங்கிங் தான் உங்க டிசிஷனை டிலே பண்ணுது. ஆனா இதே குவாலிட்டி தான் உங்களை ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிளானர், அட்வைசரா மாத்துது. நீங்க லவ் பண்ணும்போது குழந்தை மாதிரி பியோர், கேர் அதிகம், பேசுறது நிறைய. ஆனா ப்ராப்ளம் பார்ட்னருக்கு நீங்க ஸ்டேபிள் இல்ல மாதிரி தோணும். நீங்க ஸ்டேபிள் இல்லைன்னு இல்ல, உங்க மைண்ட் ஆக்டிவா இருக்கு. உங்களுக்கு பேசுற பார்ட்னர், அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பார்ட்னர், ஸ்பேஸ் கொடுக்கிற பார்ட்னர் இல்லனா ரிலேஷன்ஷிப் சஃபகேட் ஆகும். மிதுனம் ராசிக்காரங்க பெர்ஃபெக்ட் ஃபீல்ஸ். மீடியா, ரைட்டிங், டீச்சிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், பிஸ்னஸ், கான்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா, ஆஸ்ட்ராலஜி கூட. ஒரே ஜாப்ல போர் ஆகிட்டீங்கன்னா சைட்ல இன்னொரு ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. அதுதான் உங்க growth ஃபார்முலா. பணம் வராததில்ல, ஸ்டே ஆகாது. ரீசன் சடன் ஸ்பெண்டிங், இமோஷனல் டிசிஷன்ஸ், ஹெல்பிங் அதர்ஸ். நீங்க இவங்களுக்கு உதவணும்னு உங்க சேவிங்ஸா ஈஸியா யூஸ் பண்ணிடுவீங்க. இதனால டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மிதுனம் ராசிக்காரங்க பிக்கஸ்ட் எனிமி ஓவர் திங்கிங் பிளஸ் ஸ்லீப்லெஸ்னஸ். சொல்யூஷன் டெய்லி 10 மினிட்ஸ் சைலன்ஸ், ஃபோன்ல இருந்து பிரேக், எழுதுவது, ஜர்னலிங், மியூசிக். உங்க மனசு கால்மானா உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கலி அலைன் ஆகும். ஏன்னா உங்க வாழ்க்கையில அதிக கஷ்டம் வர காரணமே வேலை அண்ட் கரியர் டிசிஷன்ஸ் தான். நீங்க தப்பா யோசிக்கல, ஆனா உங்க மைண்டுக்கு சூட் ஆகாத இடத்துல நீங்க நீண்ட நாள் இருக்க ட்ரை பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பம். மிதுனம் ராசி அண்ட் வேலை ஒரு பெரிய உண்மை. மிதுனம் ராசிக்காரங்க ஒரே மாதிரி வேலை, ஒரே டெஸ்க், ஒரே ரொட்டீன், ஒரே பாஸ் இதையெல்லாம் லாங் டேர்ம் ஹேண்டில் பண்ண முடியாது. இது டிசிப்ளின் ப்ராப்ளம் இல்ல, இது நேச்சர் ப்ராப்ளம். உங்க பிரெயின் கான்ஸ்டன்ட் ஸ்டிமுலேஷன் வேணும். புது விஷயம், புது சேலஞ்ச், புது லேர்னிங் இல்லனா உங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா டிராப் ஆகும். எனக்கு வேலை பிடிக்கல, ஏன் அடிக்கடி வருது? மிதுனம் ராசிக்காரங்க சொல்ற காமன் டயலாக், வேலை இருக்கு ஆனா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கு ரீசன் ஒர்க்ல கிரியேட்டிவிட்டி இல்ல, பேச வாய்ப்பில்ல, டிசிஷன் பவர் இல்ல. உங்களுக்கு இன்டராக்ஷன், எக்ஸ்பிரஷன், திங்கிங் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். பெஸ்ட் ஜாப் டைப்ஸ் ஃபார் மிதுனம் ராசி. நீங்க ஷைன் ஆகிற ஃபீல்ட்ஸ் டீச்சிங், ட்ரைனிங், மார்க்கெட்டிங், சேல்ஸ், மீடியா ஆர் ஜர்னலிசம், கான்டென்ட் கிரியேஷன், யூடியூப் ஆர் பாட்காஸ்ட், ரைட்டிங் ஆர் ஸ்கிரிப்ட், ஹெச்ஆர் ஆர் கவுன்சிலிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங். ஒரே ரோல்ல ஸ்டக் ஆகாம ரோல் இவால்வ் ஆகிற ஜாப் இருந்தா நீங்க அங்க கிங். ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ஏன் உங்களுக்கு அதிகமா அஃபெக்ட் ஆகுது? நீங்க இன்னசென்ட்டா பேசுவீங்க, ஓப்பனா பேசுவீங்க, ஹானஸ்டா ரியாக்ட் பண்ணுவீங்க. ஆனா எல்லாரும் அப்படி இல்ல, எல்லா ஆஃபீஸும் சேஃப் இல்ல. அதனால உங்க வேர்ட்ஸை ஃபில்டர் பண்ண கத்துக்கணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம். சைலன்ஸ் கூட சம்டைம்ஸ் ஸ்ட்ராட்டஜி. மிதுனம் ராசிக்காரங்க ஜாப் சேஞ்ச் பண்ணும்போது இமோஷன்ல டிசிஷன் எடுக்கக்கூடாது. செக்லிஸ்ட், லேர்னிங் இருக்கா, growth பாத்தி இருக்கா, மைண்ட் சஃபகேட் ஆகுதா? இந்த 3ல 2 நோன்னா சேஞ்ச் ஓகே. ஆனா ஆங்கர்ல ஜம்ப் ஈக்குவல்ஸ் ரிக்ரெட். பிஸ்னஸ் மிதுனம் ராசிக்கு சூட் ஆகுமா? ரொம்ப சூட் ஆகும். ஆனா சோலோ பிஸ்னஸ் மட்டும் ரிஸ்க். பெஸ்ட் பார்ட்னர்ஷிப், டீம் பேஸ்ட் பிஸ்னஸ், கிளைண்ட் ஹேண்ட்லிங் ஒர்க். ஒய்? பேச தெரியும், கன்வின்ஸ் பண்ண தெரியும், ஐடியா செல் பண்ண தெரியும். ஆனா அக்கவுண்ட்ஸ், கன்சிஸ்டன்சி, லாங் போரிங் ப்ராசஸ் இதை ஹேண்டில் பண்ண பார்ட்னர் தேவை. மிதுனம் ராசிக்காரங்க ஃப்ரீலான்சிங்ல சூப்பரா ஷைன் பண்ணுவாங்க. ரீசன் டைம் ஃப்ரீடம், வெரைட்டி ஒர்க், மல்டிபிள் கிளையன்ட்ஸ். ஆனா டிசிப்ளின் செட் பண்ணலனா இன்கம் ஃப்ளக்சுவேட் ஆகும். ரொட்டீன் கிரியேட் பண்ணுங்க. ஃபிக்ஸ்டு ஒர்க் ஹார்ஸ், ஃபிக்ஸ்டு ரெஸ்ட் ஹார்ஸ். உங்களுக்கு பணம் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும், கான்டாக்ட்ஸ் வரும். ஆனா சரி இங்க செட்டில் ஆகலாமான்னு டிலே பண்ணுவீங்க. டிசிஷன் கிளாரிட்டி வந்தா மணி ஸ்டேபிள் ஆகும். பாஸ் கிட்ட ஸ்மார்ட்டா பேசுறீங்க, ஐடியாஸ் கொடுக்குறீங்க, ஆனா ஃபாலோ அப் மிஸ் ஆகும். உங்க ஐடியாக்கு கிரெடிட் போகாம இருக்க ரிட்டன் கம்யூனிகேஷன், மெயில் கன்ஃபர்மேஷன்,
கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணாலும் growth ஸ்லோன்னு ஃபீல் ஆகுதா? ரீசன், நீங்க too many paths ட்ரை பண்றீங்க. ஒன் மெயின் பாத், ஒன் சப்போர்ட் ஸ்கில், இதுதான் ஃபார்முலா. மிதுனம் ராசிக்காரங்க பிசிக்கலி டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மென்டலி எக்ஸாஸ்ட் ஆவீங்க. சிம்டம்ஸ் இன்ட்ரெஸ்ட் லாஸ், இரிட்டேஷன், ஹெட் பெயின், நெக் பெயின், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டயர்ட்னஸ், இதெல்லாம் சிக்னல். உடம்பு சொல்றத இக்னோர் பண்ணாதீங்க. ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் லேசினஸ் இல்ல, ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் ரீசார்ஜ். நீங்க வேலைக்கு ஃபிட் ஆகணும்னு உங்களை மாத்தாதீங்க. உங்களுக்கு ஃபிட் ஆகிற வேலையை சூஸ் பண்ணுங்க. உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு வேல்யூ தர இடத்துல நீங்க அன்ஸ்டாப்பபிள். இப்ப இந்த தை மாதத்துல எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா மனசு மட்டும் ஏதோ ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சனி உங்களுக்கு லெசன் டீச் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். சனி என்ன பண்ணுவார்? உடனே தண்டனை தரமாட்டார். முதல்ல சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவார். அதுக்குள்ள நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிசல்ட். அதனால இந்த தை மாதத்துல அவசர முடிவு, இமோஷன்ல எடுத்த டெசிஷன், யாரோ சொன்னாங்கன்னு நம்பி எடுத்த ஸ்டெப், இது எல்லாம் வேண்டாம். வேலை அண்ட் தொழில். வேலை பார்க்கறவங்க கவனிங்க நண்பர்களே. இந்த மாதம் நம்ம மேல நம்பிக்கை இல்லாம மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நம்ம வேலைக்கு வேல்யூ இல்லாத மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனா உண்மை என்னன்னா, உங்க வேலை நோட்டீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனா கிரெடிட் வேற ஒருத்தர் எடுத்துக்கிற சிச்சுவேஷன் வரலாம். இதுக்கு ஒரே சொல்யூஷன், சைலண்ட் ஹார்ட் ஒர்க். வாயால சண்டை, மேலாளர்கிட்ட ஆர்கியூமெண்ட், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் ஆகிறது, இது எல்லாம் இந்த மாதம் 0. ஒரு விஷயம் நம்புங்க, தை மாதத்துல பொறுமையா இருந்தவங்களுக்கு மாசி பங்குனி ரெண்டுமே பலன் இரட்டிப்பா வரும். பணம் அண்ட் செலவு. பணம் வருது, ஆனா நிக்க மாட்டேங்குது. இதுதான் இந்த தை மாத ஃபார்முலா. ஒரு பக்கம் இன்கம் இன்க்ரீஸ், இன்னொரு பக்கம் மெடிக்கல், சில்ட்ரன் எக்ஸ்பென்ஸ், ஹோம் ரிலேட்டட் செலவுகள். இப்போ முக்கியமா என்னன்னா, கடன் கொடுக்காதீங்க. நீங்க தான் புரிஞ்சிக்கணும். இந்த தடவை மட்டும், அடுத்த மாசம் திருப்பி தர்றேன், இந்த டயலாக் கேட்டீங்கன்னா நண்பர்களே, காதுல வாங்கிட்டு மூக்குல வெளியே விடுங்க. தை மாதத்துல கொடுத்த கடன் திரும்ப வர மாசமாகும். குடும்பம் அண்ட் உறவுகள். வீட்டுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். நீங்க மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்ல, இந்த வார்த்தைகள் அதிகம் கேட்கும். உண்மை என்னன்னா, நீங்க மாறல, பொறுப்புகள் கூடிடுச்சு. அதனால பேசுற டைம் குறைஞ்சிருக்கு. ஒரு நாள் மட்டும் மொபைல் விட்டு குடும்பத்தோட பேசுங்க, பெரிய பிரச்சனையே டிசால்வ் ஆகும். காதல் அண்ட் மிருத்தனம். சிங்கிளா இருக்கிறவங்க இந்த மாதம் லவ் ப்ரப்போஸ் வரலாம், ஆனா இமீடியட்லி எஸ் சொல்லாதீங்க. ஒரு 2 வாரம் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த கனெக்ஷன் ஜென்யூனா இல்ல இமோஷனல் அட்ராக்ஷனானு கிளியர் ஆகும். மேரிட் பீப்புள். சண்டை வருது, ஆனா செப்பரேஷன் ஐடியா வராது, அதனால பயப்பட வேண்டாம். இந்த மாதம் ஈகோ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். உடல் அண்ட் மன ஆரோக்கியம். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஹெட் பெயின், நெக் பெயின், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டயர்ட்னஸ், இது எல்லாம் சிக்னல். உடம்பு சொல்றத இக்னோர் பண்ணாதீங்க. நைட்டு மொபைல் யூஸ் குறைச்சு ஒரு 10 நிமிஷம் சைலன்ஸ்ல உட்காருங்க, அதுவே பெரிய மெடிசன். ஓம் ஆன்மீக பரிகாரம். சிம்பிள். இந்த தை மாதத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் வீட்ல விளக்கு ஏத்தி ஓம் நம சிவாய 108 தடவை சொன்னா போதும். பெரிய ஹோமம், பெரிய செலவு இதெல்லாம் தேவையில்ல. உங்க மனசு கால்மாகிறது தான் பெஸ்ட் பரிகாரம். ஃபைனல் மெசேஜ். நண்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு டெஸ்ட் மந்த். ஃபெயில் ஆகிற மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப நீங்க பொறுமையா இருந்தா அடுத்த 3 மாதம் உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். நம்பிக்கையை விடாதீங்க, உங்களை நீங்களே டவுட் பண்ணாதீங்க.